திருவெளிப்பாடு அதிகாரம் 6. பின்னர் ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளுள் முதலாவதை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 உயிர்களுள் முதலாவது வா என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் அழைக்க கேட்டேன். உடனே ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரிடம் ஒரு வில் இருந்தது. அவருக்கு வாகை சூட்டப்பட்டது. வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 2வது வா என்று அழைக்க கேட்டேன். அப்பொழுது சிவப்பு குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு உலகில் அமைதியை குலைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரியதொரு வாளும் அளிக்கப்பட்டது. மனிதர் தம்முள் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்ய வேண்டும் என்று இவை அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 3வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவருடைய கையில் ஒரு நிறைகோல் இருந்தது. 4 உயிர்களின் நடுவில் மனித குரல் போன்ற ஓசை ஒன்று கேட்டது. அது ஒரு தெனாரியத்துக்கு கோதுமை அரைப்படி, வார்கோதுமை 1/2 படி, எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்றது. ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 4வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து வெளிரிய பச்சை குதிரை ஒன்றை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரின் பெயர் சாவு. பாதாளமும் அவரோடு சென்றது. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றாலும் மண்ணுலகின் விலங்குகளாலும் உலகின் கால் பகுதியை அழிக்க சாவுக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலிபீடத்தின் அடியில் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில், தூய்மையும் உண்மையும் உள்ள தலைவரே, எவ்வளவு காலம் உலகில் வாழ்வோருக்கு நீர் தீர்ப்பு அளிக்காமல் இருப்பீர்? எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழிவாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கல் ஆடை அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதரர் சகோதரிகளும் அவர்களைப் போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது. நிலவு முழுவதும் இரத்தம் போல் சிவந்தது. பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்திமரத்தில் இருந்து காய்கள் உதிர்வது போன்று வெண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன. சுருளேடு சுருட்டப்படுவது போல வானமும் சுருட்டப்பட்டு மறைந்தது. மலைகள், தீவுகள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயின. மண்ணுலகின் அரசர்கள், உயர்குடி மக்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், செல்வர், வறியோர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலை பாறைகளின் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள்.
அவர்கள் அந்த மலைகளிடமும் பாறைகளிடமும், எங்கள் மீது விழுங்கள், அரியணை மேல் வீற்றிருப்பவருடைய முகத்தினின்றும் ஆட்டுக்குட்டியின் சினத்தினின்றும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்களது சினம் வெளிப்படும் கொடிய நாள் வந்துவிட்டது. அதற்கு முன் நிற்க யாரால் இயலும் என்று புலம்பினார்கள்.